நான் விதை போட விதை தான் ஒன்று போட்டு பாரு. விதை போறது கவரோட விதையை உள்ள போட்டாரு தொட்டி இல்ல கேட்டா நான் விதை போட்டேன்றாரு. நல்லா பூ போல ஊத்துறதுக்கு தான் இது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகா இருக்கு பாக்குறதுக்கு. மழை பெய்யுது நல்லாவே. சம்மர்ல ஒரு மழைப்பா, மே மாசம் சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவர் காப்பின்னு போட்டுது என்னடா காலிஃப்ளவர் அத இத வீட்டுக்குள்ளே வச்சு முளைய வச்சு அதுக்கு அப்புறமா இது வந்து நடணும். சோ இது வீட்லயே வந்து முருங்கை மரம். ஆமா, செடி முருங்கை. இது நல்லா பெருசா ஆயிட்டே வருது ஃப்ரெண்ட்ஸ். கொய்யா காய் நல்லா பெருசாகிட்டே வருது. காலிஃப்ளவர் எல்லாம் வீட்டுல எப்படி வரும்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியமா இருக்கு. வருமா தெரியலையே. இந்த சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் ஸ்டார்ட் பண்ணிட்டு சூப்பரா காத்தடிக்குது, மழை வர மாதிரி இருக்கு. காத்தடிக்குதா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருட்டிக்கிட்டு இருக்கு, மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கு. டபா டபான்னு சத்தம் கேட்டுட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். என்ன சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த காத்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இருட்டிக்கிட்டு வருது. நம்ம வீட்டு டோரு ஜன்னல்லாம் எங்க திறந்துருக்கும் போல. அது வந்து பாத்தீங்கன்னா டம் டம்னு அடிச்சிட்டு இருக்கு. மேல போய் பாக்கணும். செடிலாம் வேற வச்சிருக்குமே பேபி, அதெல்லாம் என்ன தெரியலையே. ஆமா, போய் பாப்போமா? காத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அது எப்படின்னு தெரியல, உடச்சிக்குமான்னு தெரியல. போய் பாக்கலாம் வா. சரி, நாளைக்கு அப்ப வந்து இதெல்லாம் தக்காளி வெங்காயம் அதெல்லாம் போடலாம், விதை போடலாம். ஆமா, நாளைக்கு காலையிலே விதை விதிக்கலாமா? சரி, ஏன்னா இன்னைக்கு மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பா நாளைக்கு நாங்க வந்து விதை வச்சிடலாம். விதை போடலாம். கூலிங்கா இருக்கும், தரையும் கூலிங் ஆயிடும், அந்த மண்ணுமே ஃபுல்லாவே நனைஞ்சிருக்கும். தூக்கி வச்சுமே வந்து பாத்தீங்கன்னா அழகா விதை போட்டு விடலாம். ஆனா வந்து மழை நிறைய வருமானம் இல்லையே, வரும் தான் நினைக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெர்டர் போட சொல்லிட்டே இருந்தேன். இன்னும் போடல பேபி, போடவே இல்ல. வாங்க சொல்லிட்டு வாங்கவே இல்ல. அது ஃபர்ஸ்ட் வாங்கணும். இப்போ மழை வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்டர் ஞாபகம் வருது. ஆமா, மொட்டை மாடிக்கு வந்து பார்த்தா ரொம்பவே காத்தடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாவே நம்ம மாடியில வந்து பாத்தீங்கன்னா நல்லா காத்தடிக்கும். இப்போ மழை பெய்யறதுனால ஹெவியா காத்தடிச்சிட்டு இருந்தது. இந்த செடிக்கெல்லாம் சப்போர்ட் எதுவுமே இல்லை. ஒரு குச்சி நட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடி அது கூடயே கட்டி வச்சா நல்லா ஆடாமல் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பண்ணணும். இது வரைக்கும் பண்ணவே இல்லை. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் நல்லா சில் சில்லுன்னு காற்று வந்தது. மழை வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் சும்மா காற்று வாங்கிட்டு இருந்தோம். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட்லாம். உங்கள் ஊர் பக்கம்லாம் நேற்று மழை பெய்ஞ்சுதான் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் என்ன பண்ணுறீங்க சங்கீதா? கீழே போகலாம் வாங்க. மழை தானே வர மாதிரி இருக்குது. கீழே வர கரண்ட் இல்லை, அங்கே போய் உட்காந்து அனல் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ள. இங்க ஜாலியா காத்து ஓட்டமும் அங்க காத்து வாங்கிட்டு ரசிச்சுட்டு இருப்பாங்க. பேனாண்டி அம்மா தலையில பேனாமா? ரொம்ப நேரமா பூச்சி எடுக்கிறாரு. எப்படிமா பூச்சி குத்தணும்? பேனை எடுத்து குத்துறாரு. வரேன் ஜஷிதா வந்து சரி வாங்க உள்ள போலாம். நான் போறேன் உள்ள. ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமா மழை வர மாதிரி இருக்குது, நாங்கள் அதனால உள்ள போறோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் மழை டைம்லயே நம்ம வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சரியான மழை பெய்யுது. நான் கூட காத்து அடிச்சு எல்லா மேகமும் கலைஞ்சு போயிடுச்சாங்கட்டே நினைச்சிட்டு வந்தேன். மழைலாம் பெய்யுது வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். ஆனா மழை வந்து பாத்தீங்கன்னா பெய்யுது பாருங்க, நல்லா மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க மழை பெய்யுது தெரியும், மழை பெய்யுது நல்லாவே. சம்மர்ல ஒரு மழைப்பா, மே மாசம் சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு சரியான காற்று மழைலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுது. சரி, அதனால தான் வேலையாக மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. செடிலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தொடப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஏதாவது குப்பை மண் அழுக்கு ஏதாவது இருந்தால் பெருக்கலாம் சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் இது ஒரு ஸ்டாண்டு வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணணும் பேபி, ஏன்னா கரையாயிடுங்க பாரு, கரையாகும் தண்ணி வழிஞ்சு போடுறது. நம்ம வந்து அதை கழுவி தள்ளுறதுக்கு. ஆமாம், இப்போ நம்ம வந்து தொட்டியில் நிறைய மண்ணெலாம் கொட்டி வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு டைம் நாங்களே தண்ணி வந்து ஊற்றி வச்சுருந்தோம் செடி விதைலாம் போகிறதுக்காக. இப்போ மழை பெஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈரமாக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம விதை தான் நட போகிறோம். நிறைய விதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன விதைலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம், என்னென்னலாம் நட போகிறேன்னு. அது மட்டும் இல்லை, தண்ணி ஊற்றுறதுக்கு பாருங்கள், நான் அழகாக வந்து ஒரு டப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமாம், கீரை செடிலாம் நட்டுட்டுனா அந்த பெரிய பைப்பாலேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜக்கால ஊற்றோன்னா அது அப்படியே மடங்கி போய்டும் தெரியுமா. ஸோ இதில் வந்து பூ போல் தண்ணி ஊற்றணும். எங்கே அந்த பூவை காணோம் இருக்கா, இது உள்ளே போமே. அழகாக வந்து தண்ணி இங்கே பிடிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 5 லிட்டர் கேனு தண்ணி பிடிச்சிட்டு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இது மாதிரி தான் தண்ணி ஊற்றணும் ஸ்லோவாக. இதெல்லாம் ஊற்றும் போது இங்கே செடிலாம் அடிப்படாக தான் இருக்கும். இது கீரை செடி சின்ன சின்ன செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காகவே இது முக்கியமாக வாங்கிட்டு வந்தோம். கம்மியாக தான் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னுமே வாங்குறது இருந்தது, நான் கேட்ட விதைலாம் கிடைக்கவே இல்லை. சிவப்பு தண்டு கீரை கேட்டேன், சிவப்பு சிறுகீரை கேட்டேன், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ பேரே வேற மறந்து போச்சு. இதெல்லாம் இது வந்து பாலக்கீரை விதை. சங்கீதாக்கு என்னென்ன விதைன்னு தெரியல. இது அரைக்கீரை, இது சிறுகீரை விதை. சிறுகீரை. அப்புறம் வந்து இது வெண்டைக்காய் விதை.
வெண்டைக்காய் விதை. வெண்டைக்காய் அதுல எழுதி இருக்கு ஒண்ணு. இது என்ன காலிஃப்ளவர் காப்பின்னு போட்டுது. என்னடா காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது அழகா பெரிய பெரிய இலை வந்து பூ மாதிரி பூக்கும் இல்லையா பேபி, அது வேணாம் இதெல்லாம் வளராதுன்னு சொன்னாரு. இருந்தாலும் நம்ம மாடி தோட்டம் வச்சு பார்க்கலாம் சொல்லிட்டு அது காலிஃப்ளவர் நான் தான் கேட்டு ஆசையா வாங்கிட்டு வந்தேன். அடடா இது என்ன விதைனே எழுதவும் இல்லை தெரியும் இல்லையே. முள்ளங்கியா? முள்ளங்கிதான், முள்ளங்கி விதை. இது வந்து அவரை விதை. அவரை செடி அவரை கொடியா போவாது, நம்ம தொட்டிலே வச்சோன்னா செடியிலே காய் காய்க்கிற மாதிரி அது செடி அவரை. இது பீன்ஸ் செடி. இது வந்து பாவக்காய் கொடி, புடலங்காய் கொடி. ஏன்னா அது அழகா அந்த மேல ஏத்தி விடலான்னு புடலங்காய் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா செடி முருங்கை. இது தனியா வந்து நம்ம பதிவு போடணும், தனியா ஒரு பாத்திரத்துல பதிவு போட்டு அதுக்கப்புறமா எடுத்து இப்போ க்ரோ பேக்ல இதில் நட்டோம் இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதை வீட்டுக்குள்ளே வச்சு முளைய வச்சு அதுக்கப்புறமா இருந்து வந்து நடணும். ஸோ இது வீட்லயே வந்து முருங்கை மரம். ஆமா செடி முருங்கை. இது செடியிலேயே முருங்கைக்காய் காய்க்கும். இப்ப இருக்குல்ல இது மாதிரிதான் அதுவுமே. அதுக்கப்புறம் கொத்தரங்காய் விதை. இவ்வளவு விதை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னைக்கு வந்து ஒன்னொன்னா நம்ம எந்தெந்த தொட்டில எல்லா தொட்டிலையும் விதைய கொஞ்சம் கொஞ்சமா வந்து போட்டு போலாம். இதெல்லாம் நல்லா வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே வா. எங்க என்னோட ஆயுதம்லாம் வாங்கிட்டு வந்தேன் நானு. மாடி தோட்டத்துக்கு ஆயுதம்லாம் வாங்கிட்டு வந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். மண்ணு இப்ப எல்லாமே படிஞ்சு போயிருக்கும்ல, அது அழகா கிண்டுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுதம். சரி வா நம்ம போய் செடி நடலாம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் கீழே போலாம். நம்ம கோக்கட்டை கொய்யா பழத்தை விதை மட்டும் சாப்பிட்டு வெறும் தோலை மட்டும் எடுத்துன்னு வந்துடுறேன். எப்படி சாப்பிட்டுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதாவா ஜஷிதா இந்த கோக்கட்டை நமக்கு எடுத்துன்னு வந்து தராரு. நம்ம கொய்யா மரத்துல கொய்யாக்கா இருந்ததுல பிஞ்சு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பெருசாயிடுச்சு. எல்லாமே நல்லா துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பெருசா ஆயிட்டே வருது. கொய்யாக்காய் நல்லா பெருசாகிட்டே வருது. அது மட்டும் இல்ல எல்லா செடியுமே வந்து நல்லா பெருசாகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல கொய்யாப்பழம் நம்ம வீட்டுல பழுக்க ஆரம்பிச்சிடும். ஆமா எல்லா செடியுமே நல்லா துளிர் பச்சை பிடிச்சிருச்சு. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா புது இலை எல்லாமே வருது. கொய்யா மரமும் வருது. ஃபுல்லா அழகா துளிர் வருது. சூப்பர். துளிர் வந்து ஒரு பூ பூக்குதுல அப்படியே காய் வைக்கும். நம்ம இதுக்கு அடுத்து வந்து இது மாதுளம் தானே, மாதுளமும் இலை வருது ஃப்ரெண்ட்ஸ். அத்திலையும் இலை வந்துருது, எல்லாத்துலயுமே வருது பேபி. அத்தி வந்து ரொம்ப சின்னதா இருக்குது, ஆனா இலை இப்பதான் வருது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க பொறிமா வரட்டும். மாங்காய் மரத்துல தான் ஒரு ரெஸ்பான்ஸ் மாமரம் தான் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அது பொறிமா தான் வரும்னு நினைக்கிறேன். மத்தல கொய்யாலாம் வந்து பார்த்தோன்னா புது இலை வந்துருச்சு. இது பாரு இதெல்லாம் புது இலை இங்க வந்து விட்ட இலை. ஆமா நம்ம வீட்டில் டேப் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அழகா தண்ணி பிடிச்சிக்கலாம். செடி நட்டுட்டு தண்ணி ஊற்றணும்ல. ஆமா ஃபர்ஸ்ட் தண்ணி பிடிச்சி எடுத்துக்கோ. மண்ணெல்லாம் நல்லா ஈரமாக இருக்குது. விதை போட்டுட்டு அப்படியே அது மேலே லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வெயிட் தான் கரெக்டாக தான் இருக்கு. இதை விட பெருசாக கேட்டுக்காங்க நாங்கள், அதெல்லாம் தூக்க முடியாது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டாக தான் இருக்கு. மண்ணெல்லாம் குறைஞ்ச மாதிரியே இருக்கு. இன்னும் கொஞ்சம் மண்ணு போட்டுடலாமா? நல்லா தண்ணி ஊற்றினா அமிங்கிருச்சு. நல்லா கிண்டி விடு. ஆமாம் நல்லா பொலன்னு உளுத்து விட்டு நம்ம விதை போட்டுடலாம். ஆமாம் அப்போதான் வேர் வந்து இறங்கும். மண் இன்னும் கொஞ்சம் ஒரு தொட்டியில் இந்த மண் எல்லாமே எடுத்து இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாமா? போதுமா இதே மண்? கீரை தானே இதுக்கெல்லாம். கீரைக்கெல்லாம் அவ்வளோ மண் ஆழமா தேவையில்லை. வேறு அதிகமா போகாதுல்ல. பேபி நான் பண்ணுறேன்னு வாங்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் கிளறி விட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா வேகமாக நடக்கணும் வேலை. நல்லா பண்ணணும் பேபி, சும்மா விளையாடக்கூடாது. வெரி குட். எத்தனை தொட்டில் வைக்க போகிறோம் அதில் மட்டும் பண்ணலாம். நிறைய எல்லாத்தையும் பண்ணல, ஏன்னா சத்து புறம் போயிடும். மறுபடியும் மழை பெஞ்சதுன்னா மழை பெஞ்சா தண்ணி அடியில் போயிடும் சத்துலாம். ஜஷிதா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே எங்கள் கூட வந்து உக்காந்துட்டு இருக்காரு. அவளை அந்தாண்ட சைடே உட்கார வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டுக்கு அந்தாண்ட சேஃப்டி. ஆமாம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பூட்டு போட்டிருக்கோம். அதாவது கேட்டு போட்டு தாப்பால் போட்டிருக்கோம். அந்த சைடு பூட்டு போட்டால் ஜஷிதாவில் கீழே இறங்க விதை போட விதைதான் ஒன்று போட்டு விதை போறது. கவரோட விதையை உள்ள போட்டாரு தொட்டி இல்ல. கேட்டா நான் விதை போட்டேன்றாரு. இல்ல பிளான் பண்றேன்.
ஒரு செடி எங்கெங்க செடி நடலாம் அப்படி என்னென்ன செடி எந்தெந்த தொட்டில போடலாம் சொல்லிட்டு ஒன்னொன்னா போட்டு வைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம வெண்டைக்காய் செடி அதுக்கப்புறம் அந்த கொத்தரவங்க செடிலாம் சின்ன செடி பக்கத்துல வச்சுன்னா நிழல்கள் விழுந்துன்னா என்ன ஆகுது. அதனால பிளான் பண்ணி அப்படியே வச்சுட்டு வரேன். இந்த ஃபுல்லாவே கீரை செடி தான் மேக்ஸிமம் எல்லாமே போட்டிருக்கேன். கீரை, முள்ளங்கி, அதுக்கப்புறம் கொடி பீன்ஸ் இருக்கு. பீன்ஸ் அப்புறம் அந்த வெண்டைக்காய், கத்திரிக்காய், மிளகாய் அதெல்லாம் மேல நட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது நல்லா அங்க வெயில் டைரக்ட் சன்லைட் இங்க வந்து டைரக்ட் சன்லைட் படாத மாதிரி இருக்கிற பொருள்லாம் இங்க வச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப வெயில் போட்டதுன்னா கீரை எல்லாம் வதக்கிடும்ல. அதனாலதான் இங்க வந்து கீரை செடி எல்லாம் போடுறேன். இருக்கிறத நட்டுலாம். ஓகே விதை அப்படியே தூவி விடணும் அவ்வளவுதான். ஆமா ஃபர்ஸ்ட் அரைக்கிறையா? ஆமா இல்ல அரைக்கிறை. இதுதான் அரைக்கிற விதை. அரைக்கிற விதையும் சிறுக்கிற விதையும் ஒரே மாதிரிதான் இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் விதை. கொஞ்சம் போட்டாலே போதும். இப்ப அழகா தூவி இது மாதிரி கோடு கோடா போட்டு ஒரு 3 லேயர் அந்த கோடுல மட்டும் இப்படி போட்டு விடுவா. இல்ல அப்படிலாம் போட்டதில்ல, அப்படியே ஈவனா இது பண்ணாது வளரும். போட்டலாம். அப்புறம் நம்ம களை எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. இல்ல தண்ணி ஊத்தும் போது தண்ணி ஊத்துனா உள்ள போயிடும். ஒண்ணு வேதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போட்டியா? போதுமா? இன்னும் கொஞ்சம் போடுறியா? போதும். கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் வளர வைப்போம். சரி. அப்புறம் நிறைய தொட்டி கீரை பத்தாம போயிடுச்சுன்னா போதும். நிறைய எடுக்காது, கொஞ்சமே போதுன்ற. 2 தொட்டில போட்டுக்கலாம் இல்லைன்னா. ஃபர்ஸ்ட் இது வளரட்டும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது மைனூட்டா தெரியும் உங்களுக்கு விதை குட்டியா. இதனால மண்ணு போடவா? எப்படி வளர்ந்து வருதுன்னு பார்க்கலாம். தண்ணி ஊத்துனா உள்ள போயிடும், மண்ணெல்லாம் போடுறதால. விதை போட்டு தண்ணி ஊத்திடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வா தண்ணி காய்ச்ச நிறைய வருது. ஓகே போட்டு தண்ணி நிறைய ஊற்றி விடு. அவ்வளோதான், விதை போட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு, போதும். செய்யுங்க. நான் நட்டு வச்சிடறேன். காலிஃப்ளவர் விதையா? ஆமா, எனக்கு காலிஃப்ளவர்லாம் வீட்டுல எப்படி வரும்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியமா இருக்கு. வருமா தெரியலையே. எங்க ஊர் சைடு வந்து தோட்டம்லாம் இருக்கு. நிலத்துக்கு நீ போய் வந்தா நம்ம ஊர் கொல்லிலே வந்து விளையுது. என்ன இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. ஓகே, ஒரு 4 நாள் போடு. அதான் ரெண்டு இடத்த மட்டும் வைப்போம். ஆமா, நிறைய இடத்துல வச்சா வேஸ்ட் தான். ஏன்னா இது உள்ள அமுக்கி விடு. வளர்ந்தாலுமே இங்க வச்சு விடு. அவ்வளவுதான், போதும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், தண்ணி ஊத்து. கடுவு மாதிரி விதை. அவ்வளவுதான். இது என்ன விதை செய்யடா? சிறுகீரை. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. கீரை பெருசாகும் போது பாத்துக்கலாம். எது சிறுகீரை எது பெருக்கீரை. அரைக்கீரை பேபி. சரி சரி. நான் தண்டிக்கீரை எல்லாம் கேட்டேன். தண்டிக்கீரை இல்ல, தண்டிக்கீரை நல்லா ஹைட்டா போல சிவப்பு தண்டிக்கீரை. சிவப்பு கலர் வந்து பாத்தீங்கன்னா அரைக்கீரை சிறுகீரையே சிவப்பு கலர் இருந்து அவங்க வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க மெனு. அதுல வச்சிருந்தாங்க. பட் ஆனா நான் கேட்கும் போது அதெல்லாம் இல்லன்னுட்டாங்க. சரி சரி. பாலக்கீரை போடு. எனக்கு பாலக்கீரை ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்டா இருக்கும். பாலக்கீரை பஜ்ஜி போடலாம், பக்கோடா போடலாம். எனக்கு வந்து கீரையா சமைச்சு சாப்பிட்றத விட அதை பக்கோடா போட்டு சாப்பிட்டா நல்லா சூப்பரா இருக்கும் பாலக்கீரை. அது மட்டும் இல்ல, பாலக்கீரை சப்பாத்தி எல்லாம் செய்யல தெரியுமா? பாலக் சப்பாத்திலாம் பாலக் பன்னீரே எதை செய்வாங்களே அது மாதிரி சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும். இதுதான் பாலக்கீரை விதை. பாலக்கீரை விதை ஃப்ரெண்ட்ஸ். போடு. இதெல்லாம் நட்டு வைக்கணும்னு நினைக்கிறேன். அம்மா அழகா நட்டு வச்சாங்க தோட்ட கொல்லியில. பாலக்கீரை வந்து ஒரு டைம் விளைஞ்சதுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம அப்படியே இலைய மட்டும் நம்ம கட் பண்ணிட்டே இருந்தோம்னா மறுபடியும் இலை வந்துட்டே இருக்கும். இது அடியோட புடுங்கணும்லாம் அவசியம் கிடையாது. எல்லா கீரையுமே நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா அது மறுபடியும் குளிர் வரும். ஸோ 2 டைம் 3 டைம் அறுவடை பண்ணிட்டு அதுக்கப்புறம் செடி வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கலாம். எங்களுக்கு பாலக்கீரை எப்படி அறுவடை பண்ணணும்னு தெரியாம ஃபர்ஸ்ட் டைம் பிடிங்கிட்டேன். எல்லாத்தையும் வேரோட பிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொன்னாங்களே வேரோட புடுங்க கூடாது, கட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா நாங்க கட் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய கீரை நிறைய டைம் போய் எங்க அம்மா பறிச்சுட்டு வந்தாங்க. நீ 2 செடி நட பேபி. இதுதான் முள்ளங்கி விதை. முள்ளங்கி போடுறோம். முள்ளங்கி எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். அதான் அமுக்கி விடு. ஒரு 2 விதையா தனித்தனியா பிரிச்சு போறியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா நடுற விதைலாம் வளருமான்னு தெரியல, பாப்போம். நீ அப்ப விதை நடுந்தா? ஏய் ஃபர்ஸ்ட் வந்து நான் போடுறேன். நல்லா இல்லைன்னா அப்புறம் நீ போட்டு விடு. சரி, இப்பதான் கத்துக்கணும் பேபி. அப்படியே கத்துக்கிட்டா தெரிய போகுது வளருதா என்னன்னு. விதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வச்சிருக்கிறோம்ல மீதி. சரி,
இருக்கட்டும். முள்ளங்கி 2 தொட்டில போட்ட முள்ளங்கி சாம்பார் போடு 2 தொட்டில தான் போடு. போடு விதைய எடுத்து அதுக்கப்புறம் அந்த குழியில போடு. இரு நான் பிளானே இல்லாத முன்னாடி போட்டேன். இப்ப 2 போட்டு வச்சேன். 6 ஒரு குழிக்கு 2 விதையா? ஆமா. சரி நிறைய போட செய்யுங்க, வளருமான்னு தெரியாதுல்ல. எல்லா விதையும் நல்ல விதையான்னு தெரியாது, அதனால கொஞ்சம் கூட கூட தான் போடணும். அதுதான் 2 போடுறது. கடைசியா புடலங்காய் விதை போட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா இந்த தொட்டில போட்டு இந்த சைடு நீட்டா இதுல வந்து கயிறு கட்டி இதுல வளர விட அப்புறம் புடலங்காய் அப்படிதானே? ஆமா இது 2 விதை தான் பேபி போட போறேன். இங்க ஒரு விதை இங்க ஒரு விதை போட்ட 3 விதை போடு. 3 விதை போடவா? எது வளருதுன்னு பார்க்கலாம். புடலங்காய் விதை 3 விதை ஃப்ரெண்ட்ஸ். விதை ஊன போறோம். 3 விதை வந்துச்சு. பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க விதைகளாம். விதை வந்து கெடாம இருக்குது தான். அவ்வளவுதான். விதை ஊனி மண்ணு போட்டு வேண்டியதான். இது எத்தனை நாளாவும் தெரியல வளர்றதுக்கு. எனக்கு ஒரே ஆர்வமா இருக்கு பேபி. விதை நடும்போது ஜாலியா இருக்கும், அது வளர்ந்து வரும்போது இன்னும் ஜாலியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாப்போம். தண்ணி எல்லாத்தையும் ஊத்திடுறேன். நீ கை வைக்காம வந்தாலே கரெக்டா ஊத்துது சங்கீதா. கை வச்சு ஊத்துறாரு, அதனால பூ போல ஊத்துறதுக்கு தான் இது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஜஷிதா தூக்குற மாதிரினா ஜஷிதா வச்சு தண்ணி ஊத்தணும். வெயிட்டா இருக்கும். வெயிட்ல தண்ணி சல்லுன்னு குறைஞ்சிச்சு பேபி. இன்னொரு பக்கெட் புஷ்ணும் நம்மள. பீன்ஸ் செடி நட போறோம் பேபி. பீன்ஸா? ஆமா 3 செடி. ஒரு தொட்டிக்கு 3 செடி நடலாம். சரிங்க ஒரு விதை நல்லா ஊனி விடு. ஓகே பீன்ஸ் விதை போடு. ஓகே பீன்ஸ். அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் செடி காய்கறி இது ஃபுல்லாவே. பீன்ஸ் ஃபுல்லா நிறைய போட்டுடலாம். இதை ஏன் கம்மியா போடுறேன்? எல்லாமே எல்லாம் வளராது. இது என்ன விதை? வெண்டைக்காய் விதை. வெண்டைக்காய் விதை. வெண்டைக்காய் போடு. 2 வைப்போம். 2 ஆமா ஏன்னா எது வளரும் வளராது தெரியாதுல்ல. பேபி வந்து 2 தான் நடணும்னு சொல்லி இருக்காருப்பா, அதனால 2 நட்டுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பா பேபி. இது வந்து என்னது? பீன்ஸா? கொத்தவரங்காய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொத்தவரங்காய் விதை. பாருங்க அழகா இருக்குல்ல. ஒரு 2 போட்டு நடு. விதை இவ்வளவு சின்னதா இருக்குது. இது எப்படி அவங்க வந்து பார்த்தோன்னா கொல்லி ஃபுல்லா நடுவாங்க? நாத்து நடுவாங்களோ தெரியலையே. ஆசை செடி எல்லாமே நடுறேன். எத்தனை நாள் ஆகும் தெரியல எல்லாத்துக்கும் துளிர் வர்றதுக்கு. பாப்போம். இதுக்கப்புறம் டெய்லியும் தூங்கி வச்சா மெத்தைக்கு. சங்கீதா கரெக்டா விதையெல்லாம் கரெக்டா போடுதா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். விதை வளருமா வளராதான்னு அதையும் சொல்லுங்க. இல்ல பாப்போம் நம்ம வீட்டுல வளருதான்னு சொல்லிட்டு. வளரலன்னா மறுபடியும் நட வேண்டியதான் பேபி. சரி செடி அவரையா? ஆமா இவ்வளவு எல்லாம் நடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பேபி. ஒரு செடி தொட்டிக்கு 3 தான் நடணும். அவரைக்காய் விதை கீழே ஒண்ணு உண்டுட்டு அதை எடுத்து வச்சுக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவரை விதை. பல்லாங்குழி விளையாடுற மாதிரி விதை போடுறேன். தண்ணி நல்லா தளர ஊத்து. முத விதை போடும்போது நிறைய தண்ணி தான் ஊற்றணும். ஆமா ஈரம் இருக்குது பேபி. ஈரம் இருந்தாலும் தண்ணி இருந்தால் தான் விதை வளரும் நல்லா. சுத்தமா ஊற்றினா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் விதை எல்லாமே போட்டாச்சு. அது எப்படிலாம் வளருது, அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை பண்ணுறோன்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். விதை வந்து எல்லாமே கொஞ்சம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மீதி எல்லாத்தையும் வச்சிருக்காரு. ஆமாம் சப்போஸ் முளையாத இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா செடி வளராத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விதை மறுபடியும் போடலாம். அப்புறம் என்ன பண்ணலாம், அறுவடை பண்ணிட்டு மறுபடியும் விதைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து சம்மர் டைம் ஆனால் பாக்கலாம். நமக்கு லக்கு இருந்தா எல்லாமே விளையும், இல்லன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லனா வந்து நம்ம வந்து விண்டர்ல வச்சுக்கலாம். ஆடி மாசத்துக்கு விதை போடுவாங்க பேபி. ஆடி 18க்கு ஆடி பேருக்கு ஆடி மாசம் வந்து விதை போடுவாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா விதைலாம் போட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இவ்வளவுதான் சிம்பிளா வீடியோ. அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.